வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, திருச்சிற்றம்பலம். இன்றைக்கு நம்ம அப்பர் சுவாமிகளினுடையதை பதிவேற்றம் செய்துள்ளோம். அதில் அவர் ஜோதிர்லிங்கம் என்று 12 உண்டு நம்மளுடைய மொத்தமான இந்தியாக்குள்ள. அந்த 12இல் அவர் வழிபாடு செய்த சில ஜோதிர்லிங்கங்களை பற்றி அதில் நாம் குறிப்பிட்டிருக்கிறோம். இன்றைக்கு இப்பொழுது இங்கு நாம் 12 ஜோதிர்லிங்கங்களும் எங்கெங்கு உள்ளன, அவை யாவை என்று பார்க்க போகிறோம். முதல்ல கேதாரீஸ்வரர் மலைக்கோவில், கேதார்நாத்தில் இருக்கு, உத்தராஞ்சல் மாநிலம். அடுத்ததாக விஸ்வேஸ்வரர், கங்கை நதிக்கரை, காசி விஸ்வநாதர் என்ற பெயர், வாரணாசி, உத்தரப்பிரதேசம். அடுத்ததாக சோமநாதேஸ்வரர், அரபிக் கடற்கரையோரம், சோமநாதர், அது குஜராத்தில் உள்ளது. அடுத்ததாக மகாகாலேஸ்வரர், அவர் இருப்பது சிப்ரா நதிக்கரையில் உள்ள கோவில், உஜ்ஜயினியில் மத்திய பிரதேசத்தில் உள்ளது. அடுத்தது ஓங்காரேஸ்வரர் கோவில், நர்மதை நதிக்கரையில் அமைந்துள்ள மலை கோவில், அது இந்தூர் மத்திய பிரதேசத்தில் உள்ள கோவில். அது திரியம்பகேஸ்வரர், கோதாவரி நதிக்கரையில் உள்ள கோவில், நாசிக், மகாராஷ்டிரா. அடுத்ததாக குஸ்ருணேஸ்வரர் அல்லது கிரீஷ்ணேஸ்வரர் என்று சொல்கிறார்கள். ஊருக்கு நடுவில் இருக்கிற அந்த கோவில் அவுரங்காபாத்தில், மகாராஷ்டிரத்தில் இருக்கிறது. அடுத்தது நாகநாதேஸ்வரர், தாருகாவனம், இது ஒரு காட்டுத்தலம், அவுண்டா என்ற மகாராஷ்டிரத்தில் இருக்கிறது. இதுவே வேறொரு திவ்ய தேசமாக, இதே திவ்ய தேசம் வேறொரு மாநிலத்தில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அது எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா, துவாரகாக்கு இடையில உள்ளது. பேட்டு துவாரகாவுக்கும் நடுவுல குஜராத்தில் அந்த கோவிலானது உள்ளது. அதே பேர் தான், நாகநாதேஸ்வரர் கோவில் என்று பெயர். அடுத்ததாக வைத்தியநாதேஸ்வரர் கோவில், ஊருக்கு நடுவில் உள்ள கோவில், பரளி அப்படிங்கிறது அந்த ஊருடைய பெயர், மகாராஷ்டிரம். இந்த மகாராஷ்டிரத்தில் 5 கோவில்கள் உள்ளதாக அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் மறுபடியும் இந்த கோவிலும் கூட, இந்த வைத்தியநாதேஸ்வரர் கோவிலும் தேவகர், ஜார்க்கண்டில் இருப்பதாக அவர்கள் கூறுகிறார்கள். அடுத்தது பீமாசங்கர், இது ஒரு மலைக்கோவில், பூனா, மகாராஷ்டிரா. ராமேஸ்வரம், வங்காள விரிகுடாவில் கரையில், ராமேஸ்வரத்தில், தமிழ்நாட்டில். மல்லிகார்ஜுனேஸ்வரர் கோவில், மலைக்கோவில், ஸ்ரீசைலம், ஆந்திர பிரதேசத்தில் உள்ளது. ஆக மொத்தத்தில் பார்த்தாக்கா இந்த கோவில்கள் எல்லாம் 5 கோவில்களுமே எங்களிடத்தில்தான் உள்ளது என்று மகாராஷ்டிராக்காரர்களும், இல்லை இல்லை என்று இந்த குஜராத்திலும் உள்ளவர்களும் கூறுகிறார்கள். எதா